கடந்த வாரம் வெள்ளி சனி போல நினைக்கிறேன், காங்கிரஸ் தரப்பிலிருந்து இந்த குற்றச்சாட்டு வைக்கப்பட்டது. என்ன அப்படின்னா, ஜெகதீப் தங்கர் எங்கே அவர் ரிசைன் பண்ணார், ஜூலை மாதத்துலேயே ரிசைன் பண்ணார் பார்த்தீங்களா. அவர் ரிசைன் பண்ணதுக்கப்புறம் தான் இப்போ அடுத்த துணை குடியரசுத் தலைவருக்கான தேர்தல் நடக்குது. இந்த தேர்தலுக்கு ஒட்டி ஒரு பெரிய சலசலப்பு ஏற்பட்டுள்ளது. காங்கிரஸ் தரப்பிலிருந்து ஜெயராம் ரமேஷ் தான் முதல்ல இந்த கேள்வியை கேட்டார். துணை குடியரசுத் தலைவர் பதவியை ராஜினாமா செஞ்ச நாள்லேருந்து அவர் வெளியவே வரலையே. ஏன்னா ஏதாவது ஒரு பொது நிகழ்ச்சிக்காவது வருவாங்க போவாங்க, எதுக்குமே வரலையே, அவரை ஹவுஸ் அரெஸ்ட்டில் வச்சுருக்கீங்களா அப்படின்னு ஒரு கேள்வி. ஒரு குறிப்பிட்ட விஷயம் ராகுல் காந்தி சொல்கிறது என்னென்னா, ராகுல் காந்தி பிஜேபி ஆட்கள் மீது சில குறிப்பிட்ட நபர்களை சொல்லி அவங்க மேலே ஈடியை அனுப்பி என்னன்னு விசாரிங்க அப்படின்னு துணை குடியரசுத் தலைவராக அவர் ஜெகதீப் தங்கர் இருந்தபோது கேட்டதாகவும், அது பிஜேபியை சார்ந்தவர்களுக்கு பிடிக்கலைன்ற காரணத்தினால் அவரை கட்டாயப்படுத்தி, இன்னும் ராகுலின் வார்த்தையில் சொல்கிறதாக இருந்தால் மிரட்டி ராஜினாமா செய்ய வைத்திருக்கிறார்கள்.